ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வைத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து ஒது செய்ய முற்பட்ட போது மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். சிறிது நேரம் கொடுத்து மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவு வந்தவுடன், ஆயிஷா, மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறார்கள், உடனே எனக்கு ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வையுங்கள். மீண்டும் இரண்டாவது முறை ஒது செய்ய எழுந்த போது இரண்டாவது முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். மூன்றாவது முறை கண் விழித்து கேட்டார்கள், மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை, எனக்கு ஒது செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். மூன்றாவது முறையும் மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி நம்மால் எழுந்து நிற்க முடியாது என்பதை உணர்ந்து, ஆயிஷா, உங்களுடைய தந்தை அபூபக்கர் அவர்களை அழைத்து மக்களுக்கு இமாமத்தாக அந்த இசாவுடைய தொழுகையை நடத்துங்கள் என கட்டளை பிறப்பித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தந்தை நீங்கள் நின்று மக்களுக்கு தொழுகை நடத்தி அந்த முஸல்லாவில் எனது தந்தை நின்று தொழுகை நடத்தினால் வசனங்கள் ஓதுகிற பொழுது அழுவார்களே யா ரசூலல்லாஹ் என்று